Hello friends, welcome to Srinivasam Samayal. இன்னைக்கு Srinivasam சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு போலயே இருக்கும். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இட்லி, தோசை, பூரி, நான், சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு லேசாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதுமானதாக இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த மிளகையும் சோம்பையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டோ இல்லாட்டி ஒரு உரலில் போட்டோ நல்லா இடிச்சுக்கிடணும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிளகையும் சோம்பையும். வாங்க இப்போ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 4-5 கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு சின்ன சைஸு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு டேஸ்ட்டுக்காக தான், அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இதை நம்ம பழையபடியும் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசித்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு சோம்பு பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வதக்கிடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வதங்கிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நான் கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. காளான் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். காளான்லேயே நிறைய ஈரத்தன்மை இருக்கும், அது நல்லா அதிலேயே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் எவ்வளோ தண்ணி அப்படி விட்டுருக்குதுன்னு. இப்போது காளான் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. வீடே நல்லா கமகமன்னு இருக்குது. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்குது. இது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடுதலான டேஸ்ட்டையும் வாசனையையும் கொடுக்கும் நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு. இதை நல்லா இப்போது அப்படியும் கலந்து விட்டுருங்க. சூப்பராக தயாராகிருச்சு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். கிட்டத்தட்ட இது சிக்கன் குழம்பு போலயே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கிரேவி பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.